டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ணுவாங்க கிடையாது. டெசிமல்னா என்னன்னா பணம், 10 ரூபாய் புள்ளி 50 பைசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெசிமல் அப்படி ஃப்ளோட் சம்திங். ஓகே, அதுக்கப்புறம் நம்பரு பூலியன் வேல்யூ இருக்கும். லைக் பூலியன் வேல்யூ அப்படின்னா பிரகாஷ் ப்ரோ மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? இருக்கு. ஒரு டைம் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரூ. மேரேஜ் ஸ்டேட்டஸ் ட்ரூ. ஓகே, வில்சனுக்கு ஐட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபால்ஸ். வில்சனுக்கு ஃபால்ஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா ஒரே செட் ஆஃப் டேட்டா இருக்க போறது கிடையாது. ஒரே செட் ஆஃப் டேட்டா இருக்க போறது, நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து வரப்போகுது. நேமுக்கு ஸ்ட்ரிங் மாதிரி வரப்போகுது, ஃபோன் நம்பருக்கு நம்பர் வரப்போகுது, ஏஜுக்கு நம்பர் வரப்போகுது, மேரேஜ் ஸ்டேட்டஸுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா எதர் எஸ் ஆர் நோ, அது மட்டும் எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இது என்ன அது. ஓகேவா? இல்ல எனக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் கணக்குலயும் வராது. மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, ஓகேவா, அது மட்டும் தான் நம்ம இது. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் பேசிக். ஓகேவா? இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி இப்ப நம்ம ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா டைப் அப்படின்னு வந்து பார்க்கணும். அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா ப்ரோ ஸ்கிரிப்ட் தனியா எழுதிக்கலாமா? ஏன் நம்ம இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுது. மேல போயிட்டு கீழே வருது. நம்ம சிஎஸ்எஸ் மாதிரி எழுதி அப்புறம் லாஸ்டா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இல்ல மேலாம் போக மாட்டோம், இதுதானே பிரச்சனை. நீங்க தான் தலைவர், எனக்கு முக்கியம் ஸ்கிரிப்ட். அது கடந்து கழுத அதுக்கப்புறமேட்டு எழுதிக்கலாம். இதே மாதிரி உசுப்பத்தி 2 நாள் தூங்கல. புரியல. இது மாதிரி உசுப்பத்தி மோட்டிவேஷன் பண்ணி 2 நாள் தூங்கல. அந்த வெப்சைட் பண்றது ஸ்பின்னி சுத்தி அடிக்கிறாரு ஸ்பின்னர் பிரகாஷ் அண்ணா. சண்டே கூட எங்கேயும் போல. என்னது தலைவரே, இப்ப நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது அத்தனாலே நீங்க மூவ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் தலைவரே. கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈக்குவலா இருக்கிறது நீங்க இருக்கிற கம்பெனி. அவன் தவம் கிடக்குறான், அத்தனை இருந்ததுன்னா வேலை கிடைக்கிறது. நீங்க அப்படியே கம்மியா காசு கொடுத்தாலும் போதும் தான் சாமி, நீங்க எனக்கு இது கொடுறா அப்படின்னு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வேற மாதிரி தலைவரே. ஓகே, அப்ப என்ன நீங்க அண்ணா நீங்க சாரி வெங்கட் ப்ரோ நீங்க மோட்டிவேஷன் பண்ணீங்க, என்னங்க உங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏன்னா காசு கொடுக்கறதான் சொல்லிக்கிறது, மூட்டை சொல்லி. ஓகே, எனிவே ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா டைப் இது எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டா டைப் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்க போகுது. அதை நம்ம எல்லாத்தையும் பார்ப்போமான்றது தெரியாது. ஓகே, சிம்பிளா சொன்னோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நேமு, ஓகேங்களா, உங்களுடைய அட்ரஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படி, ஓகே, கேரக்டர்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப இதுதான் கேரக்டர் அப்படின்றது WILSON, இதுதான் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரிங். புரிஞ்சிருச்சா? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தான் ஒரு ஸ்ட்ரிங். புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. ஏன்னா கடைசியா நடந்ததுக்கு அப்புறம் கணக்கு டீச்சர் ஆகிடுன்னு கேட்டக்கூடாது. வில்சன் உனக்குதான். ஓகே, இது இதுக்காக. நெக்ஸ்ட் நம்பர் லைக் ஏஜ் வாங்க. கேரக்டர் தான் சாட்னு சொல்லி போடுறீங்களா? என்ன ப்ரோ, அந்த கேரக்டர் தான் ஷார்ட் ஃபார்மா போடுறீங்களா? ஆமா. ஓகே, ஓகேங்களா. ஏஜ் நம்பர். ஓகே, நம்பர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஏஜ், ஃபோன் நம்பர், வேற என்ன விஷயத்துக்கு வருதோ. ஓகே, குவான்டிட்டி. இப்போ நீங்க இ-காமர்ஸ் ப்ராடக்ட்னா இது பண்றீங்க அப்படின்னா குவான்டிட்டி எவ்வளோ, ஒரு பொருளை எவ்வளவுக்கு வாங்குறீங்க, அது பிரைஸ் வேற. குவான்டிட்டினா 10 பொருளா 20 பொருளான்னு வாங்குறது. ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு இது போதுமா? பூலியன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்.
இது ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லும், ரெண்டே ரெண்டு தான் கேட்கும். இருக்கியா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா. 0-1 தான்டா. ஆ 0-1. வாட் எவர், ஏதோ ஒண்ணுடா, எஸ் ஆர் நோ அப்படி கூட வச்சுக்கோ. எனக்கு இதுதான் பிடிக்கும்னு நான் வச்சேன், உனக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கோ. ஓகேவா, ஏதா ஒண்ணு, இதுவா அதுவா, ஓட்டு போட முடியுமா முடியாதா, எஸ் நோ. ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னுமே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு இதுல. ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேக்கு பதிலா ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், ஆப்ஜெக்ட் தான் அரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அது தேவை கிடையாது. ஓகே, ஆப்ஜெக்ட் போகும், அது நல்லு அன்டிஃபைன்டு தான் இருக்கும், அதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. மீன்ஸ் இப்ப சொன்னா ஒன்றும் புரியாது. ஓகேங்களா, இது பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ், கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, ஸ்ட்ரிங்கு இந்த கேரக்டர் அப்படிங்கிறது, நம்பரு பூலியன். ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அதனுடைய விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஒரு குட்டி ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா இவர் எதையா ஒன்று சொல்லிடுறாரு, இவருக்காக அப்படியே நம்ம வானவெளிக்கு விட்டுற வேண்டியதா இருக்கு. செம்ம காமெடி. இப்பதான் புரிஞ்சுச்சா? ஓகே, நான் கீழே போட்டது அது ஏண்டா ஸ்ட்ரிங் நம்பர் பூலியன் இது மூணுத்தையும் உன்னால இது பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் ஓகே, arithmetic. ஓகே, இப்போ ஐடியில ஃபர்ஸ்ட் சரி, இது யாருக்கா புரியுதுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்கப்பா. இந்த இடத்துல இதோ பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னது ஸ்கிரிப்ட் டேக்காவே போடணுமா, வேணாம் தலைவரே, அதுவுமே எதுக்காக அப்படின்ற மாதிரி இப்படியே இருக்கு. ஓகே, இப்ப அப்ளை நவுன்னு இருக்கு, அதை நான் ஆடுன்னு மாத்திக்கிறேன். ஆட் ஆட் அப்படின்னு. இப்ப ரெண்டு நம்பர் இருக்க போகுது, இதை கிளிக் பண்ணா எனக்கு அவுட்புட் வரணும், கிளிக் பண்ணா அவுட்புட் வரும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த நம்பரும் எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா, இது நம்பர் தான். ஓகே, இந்த நம்பரை எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, போங்களா, இப்ப இதனுடைய வேல்யூவை எடுக்கிறதுக்கு நேற்று வந்து பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஓகேவா எலிமெண்ட் பை ஐடியை வச்சு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, இதை எடுத்தா மட்டும் போதுமா அப்படின்னா, இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எதுக்காக நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைமும் நீங்க போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, யார்கிட்ட வருதுன்னா என்கிட்ட வந்து வருது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் ஒரு இன்ட்ரோ கார்டு ஒரு மொக்க ஒன்று கொடுத்து தெரியுமா, அதுக்கு கால் பண்றேன். அப்ப என்னன்னு வந்திருக்குன்னா நம்பர் வந்திருக்கும். கரெக்டா பிரகாஷ் ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. ஆமா, என்ன வந்திருக்கும் அப்படின்னா 91 இப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு டைமும் எனக்கு அவர் மெசேஜ் பண்ணணும், கால் பண்ணணும், ஓகேவா, வீடியோ கால் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை ஒரு டைமும் அவர் தேடி கண்டுபிடிச்சு போடுறதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணுவாரு பிரகாஷ் ப்ரோ? அதுக்கு ஒரு நேம் எழுதிடுவாங்க, அதுக்கு ஒரு பேரு போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? வெங்கடேஷ் ப்ரோன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வெங்கட் ப்ரோ இப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டாரு இல்லையா, வெங்கட் ப்ரோ இப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டாரு. ஓகேவா, இப்ப அவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னா இதை கால் பண்ணாலே போதும், நம்பர் பத்தி அது கிடக்கு. ஏன்னா இதுக்குள்ளாரதான் என்ன இருக்கு அப்படின்னா, இது இருக்கு சிக்கன் 65 தான். ஓகேவா,
சோ இந்த வெங்கட் ப்ரோக்குள்ளார நமக்கு என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ இருக்கு. அப்ப நான் நம்பர் வேணும், யாரு என்ன கேட்டாலும் சரி, நாகராஜ் ப்ரோ இல்ல வில்சன் ப்ரோ, ஆனா என் நம்பர் மறந்துச்சு, இது மறந்து போச்சு, அண்ணன் நம்பர் அனுப்புனா இதை மட்டும்தான் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இதுதான் இப்ப இந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்ப இந்த வேல்யூவை வச்சுட்டு கரெக்டா? வெங்கட் ப்ரோ ஈக்குவல் புரிகிறதா? புரியும். இப்பதான் இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒரு வேல்யூ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார் எங்க கூப்பிட்டாலும் இந்த வெங்கடண்ண 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 இப்படி சொன்னாலே போதும், இதனுடைய வேல்யூ இதுதான் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு. ஓகேவா? இததான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்ப நம்ம பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியபிள். ஓகேவா? இப்ப நான் ஒரு நேம் வைக்க போறேன். என்ன அப்படின்னா இங்க நான் வாங்க போறோம் வேல்யூ, ஃபர்ஸ்டோட வேல்யூ செகண்டோட வேல்யூ வாங்க போறேன். ஓகேவா? இதுக்கு நீங்க நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இங்க இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், தாராளமா வச்சுக்கலாம். ஓகேவா? வேர் ஃபர்ஸ்ட் வேல்யூ வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா get element by id ஃபர்ஸ்ட் போட்டுட்டு என்ன வேணும், வேல்யூ தான் வேணும். ஓகே, இந்த இதனுடைய வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கவே இதுல ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க. எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்படி நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்ன்றத வேல்யூவை எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா இதெல்லாம் எடுக்கிறேன். நிஜமாவா அப்படின்னா செக் பண்ணிடுவோம். console.log போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று போட்டுக்கோங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக, இது கொடுக்கணும்னாலும் அது ஒர்க் ஆகும். இது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப get element by id ல டாக்குமெண்ட் get element by id ஃபர்ஸ்டோட வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன், முறையிட்டு இருக்கேன். இவனை தூக்கி ஒரு அடி அடிச்சிடறேன். எப்படிக்கா போ, இதுல எனக்கு கன்சோல் தான் வேணும். இப்ப 10 ஏன் ட்ரை ஏன் வரல சொல்லுங்க பாப்போம். என்ன விஷயம் பண்ணும்போது இங்க வரணும், இதை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் ஏது இல்லையா? நேற்று எவனா ஏதாவது சொல்லி இருப்பீங்க, அதனால நான் டெலிட் பண்ணிருக்கேன். ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஆன் கிளிக்ல இது இங்க போகுது. இங்க போன உடனே இதோட வேலை என்னன்னா வெயிட்டிங் முடிச்சுக்கிட்டுன்னா ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ என்னடா இந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னு கேக்குது. ஆனா லாஸ்ட்ல போட்டீங்களா, இப்ப அது ஃபுல் இதுக்குமே எடுத்துக்குமாண்ணா? எது லாஸ்ட்னா புரியல. இப்ப ஆன் கிளிக்னு மூணாவதா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் நான் போட்டோம், அப்ப எல்லாத்துக்குமே எடுத்துக்குமா? டேய், இது ஒரே ஒரு இடம் தான்டா. இந்த இடம் எல்லாத்தையும் போய் செக் பண்ண போகுது. இதுக்கு இது ஃபங்க்ஷன் நேம கால் பண்றது. இங்க தான் எழுதி வச்சிருப்போம் இங்க என்னென்ன வேலை. ஒண்ணு இல்ல, உன்னை 30ஆம் தேதி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? இதுதான் காலிங், இதுதான் காலிங் ஃபங்க்ஷன். ஓகே, உன்னை நான் இங்க கூப்பிட்டுருக்கேன் 30ஆம் தேதி வாடா அப்படின்னு. உனக்கு தெரியுமா நான் என்னென்ன உனக்கு வேலை வச்சிருக்கேன்ட்டு? தெரியாதுண்ணா. தெரியாது. எக்ஸாக்ட்லி. நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இங்க இருக்கிற 30 சேரை எடுத்துட்டு போய் கிளப் ஹவுஸ்ல வெயி. ஓகேவா? திரும்ப அந்த 30 சேரை இங்கே எடுத்து வந்து வெயி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ஜஸ்ட் கால் பண்றது. இந்த இடம் தான் ஆக்ஷன். இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா தான் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? சிம்பிளா நீங்க கன்சோல் ஒன்று போட்டு பார்க்கலாம், அலர்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஆனா அதுதான் என்னோட எக்ஸாக்ட் டவுட் என்னன்னா, நம்ம அந்த ஆட்ன்ற பட்டனுக்கு தான் எழுதணும் அந்த ஆன் கிளிக்க, கரெக்டானா? ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்ன்றதுக்கு எழுதிட்டு நான் இந்த டாக்குமெண்ட்டை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் சும்மா ஒரு அரித்மெட்டிக் பண்றேன். அரித்மெட்டிக் அப்படின்னா என்னன்னா பிளஸ் மைனஸ் என்னென்னா என்ன சொல்றது, சப்ட்ராக்ஷனு,
சாரி சப்ட்ராக்ஷனும் மைனஸ் ஒன்று தானா. இந்த மல்டிபிளிகேஷனு, டிவிஷனு, மாடுலோ இது எல்லாரும் சொல்றது தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நான் என்ன பண்றேன்னா கெட் நேம் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஓகே நான் ஜஸ்ட் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா 1 + 2 ப்ளஸ் போட்டால் 2 தான். இது பார்த்தீங்கன்னா 1 + 2 3 அப்படின்னு வருது. முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? 1 + 2 3 வந்துருச்சு. இப்போ இதே ஃபங்க்ஷன் கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ அதை பார்த்துட்டல போ, உன் வேலை என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னன்னு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்றேன். இப்போ எதுவுமே அண்ணா இப்போ நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் டாட்னு போட்டதுனால இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும். கரெக்டானா? ஆமா ஆமா புரிஞ்சிச்சா? எஸ் அண்ணா. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் புரியும், ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஓகே இப்போ நான் கிளிக் பண்றேன், எதுவுமே வராது, எம்டியா தான் வருது. ஏன்னா நான் இங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன், எனக்கு வேல்யூ வருது. எப்படி நான் வருது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல ஐடி ஃபர்ஸ்ட்னு இருக்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 தான். ஓகேவா? அதை எடுக்கிற கமெண்ட் தான் இந்த விஷயம். ஓகேவா? இதை எடுத்தாச்சு. இதை திரும்பவும் நான் ப்ராசஸ் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா அடிஷன் பண்ணணும். அப்ப திரும்பவும் ஒரு டைம் நீங்க போயிட்டு இது பிளஸ் இப்படி கொடுத்து செகண்டோட வேல்யூ போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா இது 9789577062 அப்படின்னு இருந்தா இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு இப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க கன்சோல் போடுறத இதுக்கு கன்சோல் போட்டாலே போதும். ஏன்னா நான் தான் அந்த நம்பரை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர் பண்ணி வச்சதால இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இந்த இன்புட் டைப்ல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் இங்க வந்து உட்காரும். பாருங்க ஒண்ணும் இல்லையா? ஓகே இதே மெத்தட நான் செகண்ட் நேமுக்கு எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். சோம்பேறியா இருக்கிறதால என்ன வரை போட்டு இப்போ அகைன் செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ எடுத்தாச்சு, செகண்ட் நம்பரோட வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ இங்க கிளிக் பண்றேன். இப்போ 10 25 ஓகேவா? இப்போ இதை ஈஸியா சொல்ல முடியுதா எது ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ எது செகண்ட் நம்பர் வேல்யூன்னு? இதுதான் 2 நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டே இன்புட் டைப் இருக்கிறதால உனக்கு இப்படி சொல்றீங்க. 10 வந்துச்சுன்னா எது எதுக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் என்ன சொல்றேன் அப்படின்னா கன்சோலுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று போட்டு இங்க கமா ஒன்று போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு இது ஃபர்ஸ்ட் நம்பருடைய வேல்யூ தான். ஓகேங்களா? இது செகண்ட் அப்படின்ற மாதிரி கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்ப தெரிஞ்சிடும்ல ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ 1, செகண்ட் பாக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு வந்து. ஓகேவா? சரி இது வந்துருச்சு. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா டோட்டல் வேர் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசைன் பண்றோம். எதுக்காக டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ரியல் நம்பர் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லாத போது டோட்டல் கண்டிப்பா 0. இப்போ இதோட வேல்யூ என்ன? மொத்தம் தான் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அதுதான் இப்படி நான் சொல்றேன். சரி இங்க நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ நான் டோட்டல் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டலையும் எடுத்து இங்க போட்டு வச்சு டோட்டலையும் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கொடுக்குறேன், செகண்டுக்கு 2 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 1, டோட்டல் செகண்டுக்கு 2, டோட்டல் 0ன்னு வருது. ஆமா 0 தான் வரும். ஏன்னா டோட்டலோட வேல்யூ 0 தானே கொடுத்துருக்கேன். அப்ப எப்ப இதனுடைய வேல்யூ மாறும் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இது மாறும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மட்டும் மாறிடுமானா ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி அசைன் பண்ணணும். ஏன்னா ஒண்ணுமே புரியுது அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் என்னவோ அதை ஆட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 1 2 3 4 5 இப்படி கொடுத்து
என்ன ஆயிடுச்சு? அண்ணா ஆட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு டவுட்ண்ணா. அந்த கோடிங் பேஜ் வாங்கல அண்ணா. இப்போ 2 நேம் போடுறோம்லண்ணா. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு VAR போட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்னு ஒன்று போட்டிருக்கோம். அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கோம். அதாவது கிரீன் கலர்ல இருக்குல்ல. ஸோ இந்த 2 நேமும் எது அதாவது ஆக்சுவல் ஐடி, எது எது லெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு அது சொல்லுங்கண்ணா. இதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டு வச்சிருக்குமா? இதுதானே கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டுருக்கு. அப்படின்னா எது ஐடியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் தான் ஐடியா இருக்கும். இதுதான் நான் ஓகே மேல போட்டு வச்சிருக்கேன். ஓகே அண்ணா. அப்ப இங்க வந்து நம்ம இங்க வேரியபிள் பக்கத்துல அப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் அடிக்கிறோம்னா ஃபுல்லா அங்க அடிக்கணுமாண்ணா? வேரியபிள் பக்கத்துல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்னு போட்டிருக்கோம்ல. இப்போ அது மேல போனா லேபிள்ல வந்து லேபிள்ல என்ன பேர் இருக்கோ அது இங்க இருக்கு. அப்ப லேபிள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்றது. எனக்கு கொலகாரன் ஆக்காத. நீ இது எது வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனா இங்க என்ன கொடுக்குறியோ அதை காப்பி பண்ணி இங்க போடு. கரெக்டா போடு. இப்ப இதுல உனக்கு ஃபர்ஸ்டோட வேல்யூ இதுல போய் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் வேர் வெங்கர் ப்ரோ ஈக்குவல் டு 9789. புரியுதா? இப்ப ஆனா அது ஸ்டோரிங்காக அப்போ இன்னொரு பேர் வச்சு நம்ம வைக்கிறோமாண்ணா? அப்ப வேரியபிள்னு வச்சு. ஆமா. ஓகே. இப்போ கன்சோல்ல வந்து கன்சோல் லாக்ல ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கோம். அது ஐடி. அதுக்கு பக்கத்துல திருப்பி ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல. அது ஐடினா இல்லடா. திரும்ப எல்லா ஐடிக்கு வரீங்க. இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம வைக்கிறதுடா. அதுவுமே வேற இது வேணா வச்சுக்கலாமாண்ணா? வேற ஒரு இது எல்லாமே வேற வேற வச்சுட்டா எனக்கு புரியலையா? யாருமே டவுட் கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆனா பாட்டு ஓடுதுண்ணா. அவளுக்கே கேட்க மாட்டேங்குதுண்ணா வாய்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு ஆரோ வருதா? இது ஐடியா. இந்த ஐடியா எங்க நான் யூஸ் பண்ணுவேன்? இது இதோ பாரு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இல்ல டபுள் கோட்ஸ்குள்ளார போட்டா இங்க நீ என்ன வேணாலும் போடலாம். ஃபர்ஸ்ட் வில்சன் மேரேஜ் இப்படி கூட போடலாம். ஓகேவா? செகண்டுக்கு பதிலா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்ப செகண்டோட வேல்யூ தான் அது அப்படின்றத எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக கொடுக்கிறது அது. அப்ப ப்ரோ கெட் எலிமெண்ட் பை ஐடி பக்கத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கு தான் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ். ப்ரோ இது நீங்க என்ன சொல்றீங்க? கெட் எலிமெண்ட் பை ஐடி நான் இங்க கேக்குறீங்க. அப்படினா இந்த டாக்குமெண்ட் வந்து சர்ச் பண்ணோம். இந்த ஐடி எங்கயா இருக்கான்னு பாருங்க. இதனுடைய வேல்யூ தான கேக்குறீங்க. அப்படினா இது மட்டும் தான் ஐடியை பேஸ் பண்ணி நடக்குது. இல்ல ப்ரோ நான் அந்த சிங்கிள் கோட்ஸ் சொல்றது அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி டைப் பண்ணாலே அந்த சிங்கிள் கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு கேக்குறேன். அதுக்குள்ள தான் நம்ம ஐடி எழுதணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக ட்ரை பண்ணுங்க. டாக்குமெண்ட் ட்ரை பண்ணிட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி இப்படி போட்டு ஒரு என்டர் அடிச்சாரு. என்னங்க பிரேஸ் இப்படி போட்டு ஓகேவா? இப்படி போட்டாலே வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஆனா கீழ இருக்குது நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக சிங்கிள் கோட்ஸ். ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது நீங்க கொடுக்கலனாலும் அது வொர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எது எதனோட வேல்யூ அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே ப்ரோ ஓகே. ஒன்னு இந்த வேரியபிள் ஐடி எது வேணாலும் நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள என்னடா ஆச்சே? சொல்லுங்க. வேரியபிள் ஐடிக்கு இது எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம் தலைவரே. எஸ் ப்ரோ. ஐடியே நம்ம எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் பக்கத்துல நேம் அது நம்ம விஷ் ரெண்டுமே. பட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்ற இடத்துல இங்க ஐடிக்குள்ள என்ன நேம் போட்டிருக்கோமோ அது இங்க போடுறோம். இல்ல புரியுது. சோ நம்ம ஐடியில கெட் எலிமெண்ட் பை ஐடின்ற இடத்துல ஐடிக்கு என்ன நேம் கொடுத்திருக்கோமோ அந்த நேம் மட்டும் டாக்குமெண்ட்ல இருக்கிற எதை கேக்குறீங்களோ அதனோட அதுபடி நம்ம கால் பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஐடியை நேம் சேவ் பண்ணிக்கிறோம். அதேதான். அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சால்டேட்ல அந்த நேமை கொடுக்குறோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட்ன்றது வந்து அதுவும் நம்ம விஷ் தான். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள போடுறது எல்லாத்தையுமே மாத்திட்டோம் தலைவரே. அதேதான். ஓகேங்களா? நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது அதேதான். டம்மி
ஓகேவா? நாகராஜ் அண்ணா இது எங்க அண்ணா இருக்கு? இங்க இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைனோட கேக்குதாண்ணா? வேல்யூ இதனுடைய வேலை இங்க நீ ஏதாவது கொடுத்தனா எடுத்துன்னு வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? அப்ப அகைன் நீங்க நாகராஜோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் ஒன்றை கால் பண்ணாலே போதும், வந்துடும். கரெக்ட். அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ அவரதையும் தூக்கிட்டு வந்து டெஸ்ட் 2ல போட்டேன். இது டோட்டல் இனிஷியலாவே 0 தான் இருக்க போகுது. ஏன்னா எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னும் 0 தான் இருக்கு. இப்ப இந்த அண்ணா இப்போ அதாவது நாகராஜ் இல்ல நீ பிரகாஷ்ன்றது வேரியபிளுக்கான நேம் test1 test2 அப்பா இப்ப அந்த ஒரு டப்பாக்குள்ள இருக்கிறது நாகராஜ் பிரகாஷ். அந்த டப்பாக்கான நேம் வந்து test1 test2. அதை கால் பண்ணணும்னா நம்ம test1 test2 கால் பண்ணாலே அந்த டப்பாக்குள்ள இருக்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால வேரியபிள் நேம் test1 test2 அதை கால் பண்ணிக்கலாம். அப்படி தானே? அதேதான் எக்ஸாக்ட்லி. ஓகேவா? இப்போ டோட்டல் 0ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? டோட்டல்ல நான் என்ன செய்யறேன்னா கிடைச்ச 2 வேல்யூ ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இதனுடைய அவுட்புட் என்னமா வருது? இதை எவனுமே கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேங்கும்படி 1 2 டோட்டல் 3 வரும். 12 வந்துருச்சா? எப்ப நான் 12 ஹரிசாண்டல்ல அப்படியே லைன் பை லைன் எடுத்துக்குது அது. ஓகே, அததான் நீங்க ஃபர்ஸ்டே கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும்னு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது பார்த்துட்டேன். 6க்கு அப்புறம் 7 நெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருந்தா ஹரிசாண்டலா அப்படியே எடுத்துட்டே வந்து அதுக்குதான் நான் அப்படி போட்டேன். ஓகே, இது எதுக்காக இந்த மாதிரி வருது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கொடுக்கறது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா ஸ்ட்ரிங்கா வருது. ஸ்ட்ரிங் அப்படின்னா இதுவும் இப்படியே வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இப்ப கரெக்டா வருது. இப்ப கரெக்டா வருதா? நம்ம வேல்யூ தான் அதுக்கே குத்துட்டோம்ல நேராவே, அதனால அப்படி வந்துட்டு. அதுதான் சொல்ல வரேன். இப்ப இந்த மாதிரி டேட்டா நமக்கு வர விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய டேட்டா டைப் என்ன விதமான டேட்டா டைப் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப 2 ஸ்ட்ரிங்கை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இங்க கொடுக்கறது எல்லாமே அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது, நம்பரா எடுத்துக்க மாட்டேங்குது, நம்பர் டைப்பா எடுத்துக்க மாட்டேங்குது. ஆனா நான் நம்பர் தானே கொடுக்குறேன், நீ நம்பரா எப்படி வேணாலும் கொடுத்துக்கோ, ஆனா அது எடுத்துக்கிறது ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்கும். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் 1ன்னு இருக்குல்ல, இதனுடைய டைப் என்னன்றதை செக் பண்ணணும். இதனுடைய டைப் என்னன்றதை செக் பண்ணணும். எப்படி இதை செக் பண்ணலாம் அப்படின்னா, ஓகேங்களா, டைப் ஆஃப் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? டெஸ்ட் 1ஓட டைப் என்னண்டே இதுக்கும் எதாவது கேட்டு போறீங்க. நான் ஜஸ்ட் டைப்புக்காக ஒரு இதுவா சரி. ஓகேவா? இதனுடைய டைப் ஆஃப் என்ன அப்படின்றது, டெஸ்ட் 1ஓட டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டெஸ்ட் 1ஓட டைப் என்னன்னு வருது? ஸ்ட்ரிங்னு மாட்டிக்கினாரு. அப்ப டெஸ்ட் 2ஓட டைப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இதுவுமே ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா கன்கார்டினேட் தான் ஆகும். கன்கார்டினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நாகராஜ் வேல்முருகன் அப்படி சம்திங் ஏதாவது ஒரு நேம் வருதுன்னா, ஓகே, நாகராஜ் பிளஸ் வேல்முருகன் அப்படின்னு வருதுன்னா நம்மளுடைய அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்துதான் வருமே தவிர்த்து, ஓகேவா, அடிஷன் பண்ணி வராது. அப்ப ஆனா நான் நம்பரா தானே கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் கொடு, டேட்டா டைப் இப்படிதான் கன்சிடர் பண்ணுது. அப்ப வர விஷயத்த நம்ம மாத்தணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிளாக் லெவல் எலிமெண்ட் வந்து பக்கத்துல எதையுமே அலோவ் பண்ணாது. நம்ம என்ன பண்ணுவோம், அது கன்வெர்ட் பண்ணிடுவோம். இன்லைனா கன்வெர்ட் பண்ணா மாறிடும். ஓகேவா? இப்ப அதே விஷயம் தான் இது. ஓகேவா? இங்க பார்ஸ் பண்ணணும். என்ன பார்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பரா இருக்கிறத ஸ்ட்ரிங்காவும் ஸ்ட்ரிங்கா இருக்கிறத நம்பராவும் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி நான் பண்றது அப்படின்னா
டெஸ்ட் அப்படின்னு இருக்கா, பார்ஸ் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பார்ஸ்னா இதை இந்த விதமா மாத்துறேன், இதை எந்த விதமா மாத்துறேன் அப்படின்னா இன்டிஜரா மாத்துறேன். எங்கது இந்த இடத்துல சும்மா போடுறேன், இப்போதைக்கு சும்மா போடுறேன். இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணேன். பார்ஸ் இன்ட் நீ கொடுக்கறது ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, நம்பரா இருந்தாலும் சரி, பூலியனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பார்ஸ் இன்ட் அப்படின்னா நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்ப நம்பர் தான் இந்த இடத்துல கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்ட்ரிங்கனா கொடுக்காது, இப்படி நீங்க கொடுக்குறீங்க 1 + 4 5. ஓகேவா? சோ அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டா கொடுக்கிற ஒரு விஷயம் நமக்கு நம்பரா வரல, ஸ்ட்ரிங்கா வருது அப்படின்னா அதனுடைய கன்வர்ஷன் இப்படிதான் பண்ணணும். பார்ஸ் இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பார்ஸ் இன்ட் அப்படின்னா வர விஷயத்த நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்றதுதான் பார்ஸ் இன்ட்னு போட்டு. எதை சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா இது டோட்டலுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸே தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா console.log டோட்டலோட டைப் என்னன்னு செக் பண்ண போறோம். டோட்டலோட டைப் என்னன்னு செக் பண்ணணும். டைப் ஆஃப் டோட்டல், இது என்ன மாதிரியான டைப் அப்படின்றத பார்க்க போறோம். என்ன வந்திருக்கு? நாட் எ நம்பர். கரெக்டா? டோட்டல் அவனுக்கு எதுவும் புரியல. டோட்டலோட டைப் நம்பர் வந்திருக்குங்க. நாட் எ நம்பர் ஏன் வந்திருக்குன்னா நான் இங்க எதுவுமே கொடுக்காம வந்திருக்கேன், அதனால அது அப்படி காட்டுது. இப்ப கரெக்டா காட்டும். புரியுதா? டோட்டலோட டைப் நம்பர். ஓகேவா? இது இந்த டோட்டல், அதனால நீங்க அதை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. டோட்டலோட டைப் நம்பர். இதுக்கு தான் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு கிளியரா இருக்குமே அப்படின்றதுக்காக அதை பண்ணும். டோட்டலோட டைப் இப்ப நம்பர். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு, ஓகேங்களா, ஆட் பண்ண வேல்யூவை இந்த டோட்டல்ல போட்டு நான் இப்ப செக் பண்ண போறேன் என்ன வேல்யூ இங்க வருது அப்படின்னு. 35 அப்படி. எனி டவுட்? அகைன் சொல்றேன், இது எல்லாமே பேசிஸ் தான். ஒரு 1 வீக் கிட்ட ரொம்பவே குழப்பமா தான் இருக்கும். ஓகேங்களா? இது